அப்புறம் போறான்டா. ஏய் நேரா பாபா மன்னர் கிட்ட மோதிட்டு நம்மள போயிடறான்டா. மோதிடுறப்பா தைரிடு. நான் சொல்றேன். ஏண்டா முறையிட்டு போறான்டா. முறையிடுவா. மரபாடி பாபா. ஏண்டே. ஆட்கார பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே. திருவண்ணாமலை மாவட்டம் ரெண்டாவது வட்டம் கீழநெல்லி கிராமம் ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழு சார்பாக முதற்கண் வணக்கம். ராஜாஸ்தானம், ஓஜாஸ்தானம், சபஸ்தானம், நெல்லிக்கடகு திருச்சப்பா, நீருக்கடகு பன்னீர், கடலைக்கடகு பார்க்கடல், இன்னும் பூ கடகு செந்தரப்பூ, இன்னும் நாட்டுக்கு நாடு வளநாடாக விளங்கக்கூடிய கிராமஸ்தலம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அவலூர்பேட்டை கிராமஸ்தலம், இன்னும் நாட்டாண்மை பெருதனம் மணியம் முன்சிப் ஏட் போலீஸ் கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, விழா குழுவினர்கள், கோவில் அரங்காவலர்கள், ஊர் பொதுமக்கள் இவர்கள் அனைவருமாக சேர்ந்து எங்கள் கீழநெல்லி ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழுவை பாராட்டி கிராம பொதுப்பணமாக ரூபாய் 21 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த அன்பு உள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. என்ன தெரியல மகாராஜா மகாராஜா ஐயோ மகாராஜா எங்களது மகாராஜா காட்டில் உள்ள மிருகமெல்லாம் நாட்டுக்குள்ளே புகுந்ததையா. ஐயோ மகாராஜா எங்களது மகாராஜா. ஐயோ கையில கத்தி வச்சிருக்கீங்களே, கையில கத்தி வச்சிருந்தா மகாராஜாவா? இந்நாட்டு காவலன். காவலன் காய்ச்சி உழுதுரா ஏன் பொறுக்கலையா? கையில உட்காந்து அப்படியா? எங்க இருக்காரு? உள்ள வந்து இருக்கிற போங்க மாமா மாமக்கா மாமன் சொன்னவனே அவர் பார்த்த உடனே ஒரு பதட்டமாய் போச்சு. ஆமா சரி வா என்ன வந்து எதுக்காக அழைப்பு கொண்டு வரீங்க மகாராஜா? நான் இந்த பையனெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய மிருகம் தாய் நடிச்சு மகாராஜா. இந்த நாட்டுல பச்சை வந்துருச்சு எல்லாரும் சொல்லாம போய்கிட்டே இருக்காங்க. நாங்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். சொல்லிட்டோம் போய் யாராருக்கு என்னென்ன குரல் என்னது அதை விளக்கமாக சொல்லுங்க. மகாராஜா எனக்கு அரக்காணி நலங்க பண்ணி நாட்டோட நடுநட்டுங்க நல்லா விளைச்சிடுங்க. அறுவடை செய்ய நேரத்துல பண்ணிக்கிட்ட பண்ணி காட்டு பண்ணி மொத்தமே நாசம் பண்ணிச்சுங்க. ஆகியால இந்த நாட்டுல வாய்வதா இந்த நாட்டை விட்டு போவதா ஒண்ணுமே புரியல மகாராஜா. இந்த மாதிரி நீ முதலே ஆயிடுனா அந்த பண்ணி அப்பயே ஓட்டு இருக்கும். மகாராஜா ஒரு காக்காடி நிலம் வச்சிருந்தேன் மகாராஜா. அந்த காக்காடி நிலத்துல கருவாடு நான் போட்டு வச்சிருந்தேன். என்னடா கேவருக்கு நாத்து விட்டு நட்டு நல்ல மகசூல் வர நேரத்துல பண்ணி நாட்டு பண்ணி வந்து அழிச்சிடுச்சு மகாராஜா. அதனால பஞ்சம் வந்துருச்சு, எங்களால வரிகட்ட முடியல. நான் இந்த நாட்டை விட்டே போக மகாராஜா. குடிமக்களே இங்க வாங்க. வரிமளம் கட்ட முடியாமல் நாட்டை விட்டு போகின்றீர்களா? ஆனால் முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இனி முதற்கொண்டு வரி பணத்தை கட்ட தேவையில்லை, தள்ளுபடி செய்துவிட்டு வரி பணம் செலுத்தணும். வரி பணம் செலுத்தணும்னா மண்ண போய் நாட்டுல பூரா பேர் இப்படி தள்ளீங்க. கொடுத்தா தான் நல்ல பண்றீங்க. ஆமா இல்லனா இப்படி வந்து பண்றீங்க. சரி விடு, ஏதா ஒரு ஆள் வரி பணம் செலுத்த வேணான்ட்டாரு. இருந்தாலும் உங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை பார்த்து என் சொத்து பத்து வீடு வாசல் தோட்டம் தோரணம் எல்லாத்தையும் வித்தாவது உங்க ரெண்டு பேரும் நான் 2 வரி தள்ளிடுறேன். ஒரு நாட்டு காவலா இருந்தாலும் ஆமா எங்க கஷ்டத்தை பார்த்து ஆமா உன் வீடு சொத்து வந்து நீர் நிலம் வந்து வித்து எங்களுக்காக உதவி செய்து நினைக்கிறீங்க. உனக்கு எந்த மாதிரி மனசையா? பரவாயில்ல விடு. ஏய் மனுஷன் எங்க இருக்கீங்க? இல்ல வணங்கி சொல்றேன். நல்ல மனசுங்க உங்களுக்கு. நான் கொலகேஸ்ல உள்ள போடுவேன். பாபடி உங்க ரெண்டு பேருக்கு 2 வரி தரணும் சொன்னேன். என்ன வரி தெரியுமா? என்ன வரி? முக்கியமான வரி. என்ன வரி? ஜனவரி பிப்ரவரி. அடிச்சா தலைமலை மாசம் வரி தள்ளி நீ என்ன பண்ற?
ஏய் 2 மாசம் தண்ணி அது வருஷத்துல மாசம் வர வரியாது. வேற என்ன உங்களுக்கு மகாராஜா, ஏய். நாங்க வச்சிருந்த வெதிரில கழுவில கொல்ல போட்டு மொத்தம் நாசமா போயிடுச்சு. ஏய். அதனால உங்க வெறிய கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க ஆளுக்கு பாதி பக்கத்து எடுத்துக்குவோம். ஒரு வெறியா தும்மா நீங்க பங்குடு என்ன பண்ணுவீங்க? யாரா கேட்டா கொடுப்போம். ஏய் சொன்னாங்க உங்க வெறிய கேக்குறான் ஆளுக்கு பாதி பங்குடு அவளை குத்துக்கு என்ன பண்ணுவீங்க? தவறாக என்ன வேண்டாம். என்ன அவங்க வச்சிருந்த வெள்ளதானி எல்லாம் கொல்ல மட்டும் கை எடுத்து வச்சு நாசமா போச்சு. அதனால கிடைங்களுக்கு வெள்ளதானியத்தை கேட்கிறேன். குடிமக்களே, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அனைத்து அளிச்சிருங்க. இப்போது நான் காட்டுக்கு வேட்டைக்கு செல்ல போகிறேன். வீட்டுக்கு ஒரு ஆள் என்னிடம் வர வேண்டும். ஆளுக்கு ஒரு வீடு. ஆளுக்கு ஒரு வீடு. எனக்கு 2 வீடு. எனக்கு 2 வீடு. எனக்கு 2 வீடு. எனக்கு 2 வீடு. அது நான் அவளை மட்டும் 2 வீடு. 2 கொண்டாட்டியாரா? 2 கொண்டாட்டி. 2 பொண்ணுக்கார. ஆளுக்கு 2 வீடு. 3வது செட் பண்ணிங்கறான். நீ என்னதான் செட் பண்ணாலும் சரியா. அங்க போய் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். போட்டாஸ் மாசம் கைட்டும். கைட்ட மட்டும் கீசில வருவீங்க. போட்டாசி மாசம். ஏய் பாபடி ஆளுக்கு ஒரு வீடு நஞ்சு வச்சுக்க. 20-30 பேர் அந்த டேங்க் கட்டி போட்டியா? கட்டி போட்டியா? ஐயோ. ஆளுக்கு ஒரு வீடு கிடையாது. வீட்டுக்கு ஒரு ஆள் வேட்டையாட வர வேண்டும். அட்டே வேலையார வரவா? சரி, வருகிறீர்களா? சரி. என்னுடைய மனைவியோட கோயிலுக்கு வர நீங்க ஒரு புறமாயிருங்க. அதனால காட்டுக்கு நான் வேட்டைக்கு செல்ல போறேன். நீ எதை சொல்றேன்? நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் அது நம்மை சேர்ந்தது இல்லவா? ஆமா. குழந்தை இல்லாத நேரத்தில் நாட்டு மக்களையா என்னுடைய குழந்தையாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏய். அவருடைய குறையை தீர்ப்பது நம்முடைய கடமையத்தான். ஆமாண்டி. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அரண்மனையில் சர்வ ஜாக்கிரதையோட இருக்கிறேன். சீக்கிரமா காட்டுக்கு சென்று விலங்குகளை வேட்டையாடி விட்டு சீக்கிரம் வந்துருங்க. ஏய். எவ்வளவு நாளானாலும் சரி என்னை மட்டும் மறக்கவே கூடாது. ஏய், மறப்பேன் நான் உன்னை. நான் இப்போது வேட்டைக்கு செல்கிறேன். போயிட்டு வரேன். எப்படி? மகாராஜா, என்னாச்சு? இதுக்கு மேல எங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்? கடலில் உள்ளில் வேட்டையாடுகளுக்கு பழக்கம் கிடையாது. அதனால நாங்க இப்ப தண்ணி அடிச்சோம். தண்ணி அடிச்சாச்சு தான்டா அப்படி போட்டுக்குது ஒண்ணுமாரா அடிக்கணும் தண்ணி. சரி, எதுக்காக என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியல. மகாராஜா, தண்ணி தான் அதிகமா இருக்கு. தண்ணி குடிச்சா தான் எங்களால நடக்கவே முடியும். ஓ, பச்சை தண்ணி கேட்கறீங்களா? ஆமா. இந்த காலகட்டத்துல வறட்சியாக இருக்கிறது. நான் எங்க கண்டு தண்ணீர் கொண்டு வருவேன்? 3 திசை வேட்டையாடி விட்டோம். இருப்பது ஒரு திசை. அந்த ஒரு திசை வேட்டையாடி விட்டு நாட்டுக்கு செல்லலாமே. எங்களால வரவே முடியாது. சரி, முடியாதா? முடியாதுன்னா நீங்க நாட்டுக்கு செல்லுங்க. சரி, இப்போது அந்த ஒரு திசை சென்று வேட்டையாடி விட்டு பிறகு நம் நாட்டுக்கு செல்லலாம். சென்று வாங்க.